திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள். நாங்க காதல் சம்பந்தமா, கல்யாணம் சம்பந்தமா எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்க போறோம். வணக்கம் மேம். லக்னம் எடுத்துட்டோம், விருச்சிக லக்னம் காட்டுறது. ஸோ குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும், வேலைக்காக, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக. ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் ராகு இருக்குங்க, அதே மாதிரி செவ்வாய் குரு ராகு இருக்குங்க. பொதுவாகவே குரு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது அமைப்பு. நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன். எனக்கு என்ன மாதிரியான திருமணம் நடக்கும், காதல் கை கூடுமா இல்லை காதல் தோல்வியில் அடையுமான்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலே வந்துட்டு அது நம்மளுடைய கம்யூனிட்டியை விட்டு வெளியில் போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். பொதுவாகவே இந்த ராகுக்கு எது தொடர்பு இருக்கவே கூடாது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள். நாங்க காதல் சம்பந்தமா, கல்யாணம் சம்பந்தமா எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்க போறோம். உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அந்த கொஸ்டின்ஸை கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான விடையை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க மேம் நல்லா இருக்கேன் மேம். ஸோ யூஸ்வலாக லவ்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லாருக்கும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த கடகராசி அப்படின்னு வரப்போ லவ் ரொம்ப அடி வாங்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. எனக்கு வந்து கடகராசி தான். ஸோ சொல்லுங்கள் மேம். நீங்கள் கடகராசி ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, புதன்கிழமை பிறந்திருக்கீங்க, சரியா? ஆமாம். ஸோ உங்களுடைய கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் எடுத்துகிட்டோம், விருச்சிக லக்னம் காட்டுறது. ஸோ லக்னத்துக்கு 2ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் கேது சூரியன் இருக்குங்க. அது மாதிரி உங்களுக்கு சனி வக்ரம் குரு வக்ரமாக இருக்குது. குரு பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் இருக்குது. ஸோ குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும், வேலைக்காக, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக. அதாவது யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் உங்களோட முன்னேற்றம்ன்றதை நீங்களாக டிசைட் பண்ண தான் இருக்கும். இந்த கெரியர் கூட பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காம தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ அது உங்களுடைய ப்ரொஃபஷன் நான் தான் முடிவு பண்ணுவேன். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்துலையுமே வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொன்ன சஜஷன்ஸ் வேறு, பட் உங்களுக்கு நீங்கள் எடுத்த சஜஷன்ஸ் வேறு, ரைட்டா? கொஞ்சம் லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய வந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, தூக்கம் இருக்காது, அதிகப்படியான எண்ண சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். ஏதாவது க்ரியேட்டிவாக செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை அபிலாசையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் ராகு இருக்குங்க, அதே மாதிரி செவ்வாய் குரு ராகு இருக்குங்க. பொதுவாகவே குரு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாத அமைப்பு. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏன்னா செவ்வாய் ராகு இருந்ததுனால வேறு மொழி பேசக்கூடியவங்க, வேறு கேஸ்ட்டு, அந்த மாதிரி திருமணம் தான் நடக்கிற மாதிரியான கொடுப்பனை இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கை வரும்போது மட்டும் பார்த்து முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். பட் கொஞ்சம் உங்களுக்கு அந்த லோன்லி ஃபீலை வந்து நீங்கள், அதாவது ரொம்ப தூக்கத்தை கெடுத்து ஓவர் திங்க் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் பாதிக்கப்படும். செவ்வாய் ராகு இருக்கிறனால பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ், ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெட்டர். ஓகே, பேரண்ட்ஸ் கூட இருக்க பாண்ட் எப்படி இருக்கும் மேம்? அதாவது ஒரு அப்பா பொண்ணாக இருக்கீங்க, ஒரு குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கும்போது தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். பொதுவாக நீங்கள் இருக்கும்போது, அதாவது நீங்கள் குழந்தை ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு திசையாக இருக்க மாதிரி இருக்க தவிர்த்து இங்கே வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கான கொடுப்பனே உங்கள் ஜாதகத்தில் இல்லை. வெளியில் இருந்தால் தான் உங்களுக்கான வளர்ச்சி லைஃப்பில். ஓகே மேம், இப்போது எனக்கு ரேண்டமாக ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, கடகராசி ஆயில நட்சத்திரத்துக்கு செகண்ட் வந்து தம்பி தான் பிறக்கணும், அப்போ தான் நீங்கள் ராஜயோகத்தில் இருப்பீங்க, தங்கச்சி பிறந்ததுனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தங்கச்சி தான் இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆக்சுவலாக அப்படி இருக்காங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளுடைய பிறப்புன்றது நம்மளோட ஜாதக அமைப்பை வச்சு தான் எடுக்கிறோமே தவிர்த்து இதில் உடன் பிறந்தவங்கனால நமக்கு ஒரு பாதிப்பு நல்லது அப்படிங்கிறது கிடையாதுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்களே வந்து பையனாக பிறக்க வேண்டியலாம், பையனுக்கான அத்தனை ஆட்டிடியூடும் உங்கள்கிட்ட இருக்கும். தைரியம், வீரமாக பேசுகிறது, எந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு கௌரவமாக இருக்கணும், ஒரு துணிச்சலாக எந்த வேலையும் செய்கிறது, இதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு சிஸ்டர் இருக்கணும் தான் உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடன் பிறந்த சகோதரி இருப்பாங்க. மேபி இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது முன்ன பின்ன திருமணம் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள், இல்லாத நீங்கள் விருப்ப திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரியான குடுப்பனைகள் தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொண்ணாக இருக்க நான் வந்து பேரண்ட்ஸ் அவ்வளோவா கண்டுக்க மாட்டேன், உங்கள் 2வது குழந்தை தான் உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி? இல்லை, இப்போ என்னென்னா உங்களுடைய வாழ்வியல் சூழல்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க, நாளைக்கு மேபி அப்ராடு போகலாம். அப்போ உங்களோட பேரண்ட் எப்படி இருப்பீங்க? கேர் பண்ணிப்பீங்க. ஃபினான்ஷியலாக உங்களால் கேர் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து ஃபிசிக்கலாகவோ மென்டலாக அவங்க கூட போய் சப்போர்ட்டராக இருக்க முடியாது. ஸோ இதுக்காக கூட அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் பலமாக இருக்குல்ல, சந்திரன் பலமாக தான் இப்போயே நீங்கள் வந்து அம்மா அப்பா கூட இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை,
அம்மாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, நீங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? இல்ல சிஸ்டர் தான் சிஸ்டர் தான் பார்க்குறாங்க, இவ்வளோதான். அதுதான் விஷயம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் என்னவாக இருக்கும்னா, மென்டலாக நீங்கள் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ண முடியாது. ஒரு ஃபினான்ஷியலாக, அம்மா ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடுமா, இந்த ஹாஸ்பிட்டல் போங்கம்மா, உங்களால் கைட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு கூட இருந்து உங்களால் சப்போர்ட் பண்ண முடியாது. இதுதான் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரிவினை இருக்கிறதுக்கான காரணம். ஓகே மேம் லவ் மேரேஜ் தான் ஆகும்னு சொல்லிட்டீங்க. அந்த பையன் வீட்டு ஃபேமிலியில் அவங்க எப்படி இருப்பாங்க? 2 ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணி தான் கல்யாணம் நடக்குமா? இல்லை, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குடா. பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக 2 பேருக்குமே என்னென்னா அவங்களுடைய கேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வந்து தான் அதுக்கப்புறம் உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மைண்ட் செட் இதை வந்து நாளைக்கு என்னோடய பேரண்ட்டுக்காக அல்லது என்னுடைய லைஃப்பில் இது எனக்கு ஒத்து வராது அப்படிங்கிற மைண்ட் செட். அதாவது இங்கே இறங்குறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க. இறங்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இது ஒரு 2 பேருடைய சம்மந்தப்பட்டதும் போது இந்த மனம் அப்படிங்கிறது ஒத்து போனால் மட்டுமே இந்த வாழ்க்கை வந்து முழுமையடை போகுது. இன்னொன்று என்னென்னா, உங்கள் ஜாதகம் நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு லைஃப் அமையுன்றதை என்னால் சொல்ல முடியும். இதுக்கான பேரான ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மை வந்து அதில் இதே மாதிரியான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது அவங்கள வச்சு தான் நம்ம முழுமைப்படுத்த முடியும். ஓகே மேம், இப்போ யூஸ்வலாக இப்போ எனக்கு சொன்ன மாதிரியே நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அண்ணன் இருந்தால் இப்படி இருக்கும், தங்கச்சி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதை எந்த அளவுக்கு நம்ம நம்பணும் நம்பக்கூடாதுன்றதை சொல்லுங்கள் மேம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். இதில் கூட பிறந்தவங்களாலேயோ இது வந்து நமக்கு ஒரு உறவு தான், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்கூடயுமே எல்லா பாண்டிங்கிறது எல்லா டைம் இருக்க போகிறது. இவங்களால தான் இவங்களுக்கு இது போயிடுச்சுன்றது ஒரு காரணமாக சொல்லிக்கலாமே தவிர்த்து, இப்போ நான் கூட சொன்னேன் இல்லையா, நீங்கள் பையன் பிறக்க வேண்டிய ஆள் பொண்ணாக பிறந்துட்டீங்க, இது என்னவா இருக்கும்? அப்போ அதுக்காக நம்ம பையனாக பிறந்திருக்கலாம்ன்ற நம்ம நினச்சா கூட அது நடக்க போகிறது இல்லை. பட் அந்த திறமை தாட்டியம் இருக்கும். சில பேருக்கு வந்து செவ்வாய் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உடன் பிறந்த தம்பி இருக்கான், கூட பிறந்த தம்பி இருக்கான், அவனுக்கு செவ்வாய் ராகு இருக்குது, அவனுக்கு வந்து சந்திரன் பலமாக இருக்குது. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஒரு திருமணம் சம்மந்தப்படுறது வரைக்குமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு திருமணம் ஆனோடனே இவன் எனக்கு இல்லை என்னோடய ஒய்ஃப் தான் முக்கியனாலும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இருக்குது, செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்க அப்போ வந்து இந்த உறவுகளோடு இருக்கக்கூடாதுன்ற நிலை இருக்கலாம். இப்போ சனி வக்ரமாக இருக்குன்னா கண்டிப்பாக சொந்தங்களோடு இருக்கவே முடியாது. அவன் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகள் அமைச்சோம். அப்போ எப்படி இருப்பாங்க? எல்லாமே ஆன்லைனில் உட்காந்துட்டு ஃபோனில் பார்த்து தான் பேச முடியும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி பாண்டிங் கட் ஆகும். இதே வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னும் போது அவங்களோட ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அந்த கேரிங்லாம் அங்கே திரும்பிடும். இது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்மளோட ஜாதகத்தில் வச்சு இதை சொல்லலாம். பட் அது வந்து நமக்கு லாங்கிலும் இருக்க போகிறது இல்லை இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணான்றது என்னோட ஒப்பீனியன். மேம் ஆக்சுவலாக ஒரு பெரிய தேங்க்ஸ் மேம். ஏன்னா இப்போ முன்னாடி இந்த விஷயமெல்லாம் கேட்டப்போ பயமாக இருக்குன்றதை விட சில விஷயங்கள் ஹர்ட் ஆச்சு. இப்போ ஏன்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்றப்ப என்னை விட அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓ நான் தான் எங்கள் அக்காவுக்கு பிரச்சனையாக இருக்கேன் போல அப்படின்ற மாதிரிலாம் நினச்சாங்க. ஸோ எனக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட்டே உங்கள் சிஸ்டர் தான். எல்லாத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட உங்கள் வீட்லேயே அப்படி தான் நடக்கும். அம்மா திட்டினா கூட இல்லை அவளை திட்டாது, அவள் கரெக்டாக இருப்பா, நீ ஏன் அதை ஃபீல் பண்ணுறன்ற அளவுக்கு அங்கேயும் சமாதானப்படுத்துவாங்க. இவங்க தான் சமாதான புறாவே இருப்பாங்க உங்கள் வீட்டில். இணைப்பு பாலன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஆமாம் மேம். ஸோ அந்தளவு க்ளோஸ் பாண்ட் இருக்குன்றப்போ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன். எனக்கு என்ன மாதிரியான திருமணம் நடக்கும், காதல் கை கூடுமா இல்லை காதல் தோல்வியில் அடையுமான்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக 11/5/2001 காலை 10:28, பிறந்த ஊர் தஞ்சாவூர். என்ன மாதிரியான மாப்பிள்ளை கிடைப்பாரு அப்படின்றதையும் நல்லா பார்த்து சொல்லுங்கள். நிச்சயமா. நீங்கள் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்குது. உங்களோட ஜாதக அமைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி திருமணம் பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலே வந்துட்டு அது நம்மளுடைய கம்யூனிட்டியை விட்டு வெளியில் போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். பொதுவாகவே இந்த ராகு கேது தொடர்பு இருக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ராகு கேது தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு விருப்ப திருமணம் தான் நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வேறு ஜாதி, வேறு மதம், வேறு மொழியை சார்ந்தவங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மதமே வேறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ராகு தொடர்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எனக்கான வாழ்க்கையை நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற நிலை இருக்குது. பொதுவாகவே செவ்வாய் கேது ஒரு ஜாதத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னாலே இவங்களுக்கு விருப்ப திருமணம் பெஸ்ட்டு. இந்த ஏன் வந்து நம்ம இந்த மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு 2 திருமணம் நடக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்குன்ற அமைப்பு. ஸோ அதனால தான் வேறு ஜாதி, வேறு மதம், வேறு மொழி பேசுறவங்க கூட கல்யாணம் பண்ண போகக்கூடிய கொடுப்பனை இருக்குது. அதாவது உங்களுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லவ் பண்ணுற விஷயமே சரி ஒரு மாதிரி ஆஸ்ட்ரேஷனாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தடுமாறிட்டே இருக்கீங்க, ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு தடுமாறக்கூடிய நிலைகள் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்குது. 2 பேருக்குமே அது ஒரு புரிதல் அப்படின்றதுல கமிட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு யோசிச்சுட்டு தயங்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலைகளை காலத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போது இந்த காதல் கை கூடுமா இல்லை தோல்வியில் போய் முடியுமா? இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஜாதி, வேறு மொழி பேசுவங்க
இதுதான் வரும்ன்றது கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுது. பட் ஆனால் ஒரு விட்டு கொடுத்து அதை அந்த புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறதெல்லாம் பிரச்சனைகள் வரும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சுப்பிரமணியபுரத்தில் வர மாதிரி ஓடி போய் தான் கல்யாணம் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் சுமூகமாக நடக்குங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவங்க அரேஞ்ச் மேரேஜுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முயற்சி எடுப்பீங்க, அதுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும், அதெல்லாம் ப்ராப்ளம் தான் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது பொதுவாகவே 12 ராசி இருக்குல்ல மேம், அதில் எந்த ராசிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் காதலிச்சா கூட வீட்லேயும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? ராசின்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணக்கூடிய கொடுப்பனை இருக்கும். எப்பயுமே நம்ம ராசின்றதை விட ராசி வந்து ஒரு 50 to 80%, மீதி அந்த 20% அந்த கிரகங்களை பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு ராகுக்கு இது தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வீட்டில் சொல்கிறதான் பார்த்து பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து குரு செவ்வாய் இருக்குது, கண்டிப்பாக குருவோட வீட்டில் செவ்வாய் உட்காந்தாலே வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு வந்துடும். சப்போஸ் நம்ம வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணாலுமே இந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் எல்லாம் இப்போ ஏன் வந்து மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னமே பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னமாக இருக்குது. ஸோ சந்திரன் எங்கேயாவது உங்கள் ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இல்லாமல் நீங்கள் மீடியாவில் உட்காந்துருக்கவே முடியாது. ஸோ அது அந்த கனெக்டிவிட்டிக்கு இருக்கும். அப்போ மனம் போல தான் நீங்கள் செயல்படுவீங்களே தவிர்த்து யார் சொல் பேச்சையும் கேட்கக்கூடிய கொடுப்பனே உங்களுக்கு கிடையாது. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க, அப்போ வந்து கிரக சேர்க்கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது மேரேஜ் லைஃப் போயிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு நிறைய பேருக்கு பிரேக் ஆகி டிவோர்ஸ்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நான் சூஸ் பண்ண வாழ்க்கை, இது நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் ஃபேஸ் பண்ணுறேன்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர் அடித்தா கூட வாங்கிப்போம், திட்டினாலும் வாங்கிப்போம், அந்த தன்மானத்தெல்லாம் இழந்துட்டு உட்காந்துட்ருப்போம். இதே வந்து வீட்டில் பார்த்தாங்கன்னா நீ தானே பார்த்து வச்ச, அப்போ நீயே அவஸ்தைப்பட, எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுதான் நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். யாருமே வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற நிறைய லவ் பண்ணுறவங்களே ஒரு சில இடங்களில் வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஸோ அந்த கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கான தசாபுத்திகள் அந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைகிற மாதிரி இருந்தால் கூட சுப பிரிவினையாக மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ராவல் எடுத்துக்கிறது, வெளியில் போய் தங்குறது, அந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக அமையும். இது வந்து புரிதல் இல்லாமல் என்ன ஆகும்னா ஒருத்தவங்களை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க வீட்டில், எத்தனை நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கும் அவங்க கேரக்டரும் சுத்தமாக ஒத்தே வரல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேருந்து மூவ் ஆன் பார்ப்போம். அதான் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துலலாம் சுக்கரன் உச்சம் அடைஞ்சிருக்காரு, சுக்கரன் உச்சமாக இருக்குது, செவ்வாய் கேது கனெக்டிவிட்டி இருக்குது, அதே மாதிரி சந்திரன் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மன உளைச்சல், லோன்லியாக இருக்கீங்க, அதாவது ரொம்ப அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப பாசமாக ஒருத்தவங்க பேசணுன்னு நீங்கள் எப்படி கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா இதுதான் விஷயம். ரொம்ப அன்புக்காக ஒரு லோன்லி ஃபீல் இருந்தப்போ ஒரு சப்போர்ட்டராக உன்னால் எல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு கைட் பண்ணப்போ உங்களுக்கு அது ஒரு வெல்விஷராக இருந்து தான் உங்களுக்கு வந்து அது காதல் மலர்ந்திருக்கும். இது கரெக்டாக? ஐயோ எங்கள் அம்மா பார்த்துட்ருப்பாங்களே. கரெக்டு. ஓகே அப்புறம் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போது அரேஞ்ச் மேரேஜும் நடக்குது, லவ் மேரேஜும் நடக்குது. இந்த 2 மேரேஜ் லைஃப்குள்ளே எந்த மேரேஜ் பண்ணால் சண்டை அதிகமாக வந்துட்டே இருக்கும், எந்த மேரேஜ் பண்ணால் சண்டை வராது? அப்படிலாம் இல்லை மேம். எல்லாத்துலேயுமே இவங்கள மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களும் கிடையாது, இவங்கள மாதிரி வந்து இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பொசசிவாக ரொம்ப இதுவாக இருப்பாங்களே அட்டாச்மெண்ட்டு, இவங்களுக்கும் அந்த பிரச்சனையை சந்திப்பாங்க. அதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வராத வரைக்கும் இவங்களோட காதல் வந்து மேலோட்டமாக நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகணும், ஒரு கமிட்மெண்ட் எடுத்தோன்னே திடீர்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வீட்டில் ஜாலியாக வரும்போது எப்படா அவங்கள மீட் பண்ணுவோன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு ரகசியமாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்குது, அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருமே பிஸி ஷெட்யூல், நம்ம இந்த தனியாக வந்துட்டோம், நமக்கான வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்றப்போ இதெல்லாம் இழக்க வேண்டியிருக்கும். நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கூட பிரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் இல்லை. எனக்கு நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் அதை சொல்லுவேன், குறைஞ்சதை நீங்கள் லவ் பண்ணுறியோ அல்லது நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறியோ எப்படி வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, அது உன்னோட ஜாதக விதிப்படி தான் நடக்க போகிறது. சப்போஸ் அப்படி பண்ணினாலும் 1.5 years, குறைஞ்சது 1.5 years உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா நம்ம பல வருஷம் இருந்த வீட்லேயே நம்ம அம்மா அப்பாவுக்குள்ளே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது, ஒரு புரிதல் இருக்க மாட்டேங்குது இல்லையா. நம்ம அம்மா அப்பா திட்டாங்கன்னா நம்ம அடுத்த செகண்ட் கோவப்படுறோம், ஆனால் நம்ம அம்மா தானேன்றதை நம்ம எப்போ ரியாக்ட் பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா, அந்த டைமை கொடுங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நிறைய லவ் மேரேஜாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குது, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. யாருனேயும் அறிமுகம் இல்லாத ஆட்கள் கூட ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். மொத்தத்தில் மேரேஜே பிரச்சனைன்றீங்க? இல்லை அப்படி கிடையாதுங்க, அது கிரகங்கள் போகும்போது நடத்தக்கூடிய ஆக்சுவலி ஒரு பிடிப்பு வேணும் இல்லையா நம்ம லைஃப்பில். இன்றைக்கி நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம், 4 பேருமே ஒரே மாதிரி இருக்குமா? கூட பிறந்தா நம்மளுடைய சிஸ்டராக இருக்காங்க, பிரதராக இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்றிருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் தான். அப்போ யாருனே தெரியாத முகம் தெரியாத ஒருத்தரோட நமக்கு வந்து கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு சோல்
அதாவது ஒரு சோல் கனெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த உறவு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களோட எதிர்காலம் நல்லபடியாக கொண்டு போக முடியும். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன கிராக் விட்டால் கூட அது லைஃப் முடிஞ்சு போச்சு. எல்லாருமே வந்து உன்னோட மற்ற விஷயத்தெல்லாம் கூட விட்டு கொடுக்கலாங்க. இந்த திருமண வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க வேறு யாருமே கிடையாது. அதனால தான் நான் இந்த டாபிக் இந்த விஷயத்தை நான் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போனதுக்கான காரணமே அதுதான். மனிதனுடைய அதிகபட்ச உச்சபட்ச சந்தோஷம் எதில் இருக்குது அப்படின்னா நிறைவுன்றது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி நான் வந்து என் பேர் கூட சொல்லலை, பிறந்த தேதியும் பிறந்த நேரம் இடம் மட்டும்தான் சொன்னேன். அதை வச்சு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. தேங்க்யூ மேம். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 19/12/2000. ஓகே. என்னோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமாம். லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னமாக இருக்குது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா மீடியாவில் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு. இப்போ நீங்களுமே கன்னி ராசியாக இருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து மீடியா ரிலேட்டடில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்ரமாக இருக்குது, சனி வக்ரமாக இருக்குது. சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய குடுப்பனைகள் உண்டுங்க. சரிங்களா? அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலைகள் உண்டுங்க. இந்த கலைத்துறை அப்படிங்கிறப்போ வருமானமும் சரி, இந்த சனியோட வீட்டில் சுக்கிரன் இருக்குது, சந்திரன் சுக்கிரன் கனெக்டிவிட்டி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. கேஷ் ஃப்ளோலாம் நல்லா வரக்கூடிய அதாவது வளர்ச்சின்னு வாங்க இல்லையா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கான நல்ல வளர்ச்சி உண்டு. சரிங்களா? திருமண வாழ்க்கையை மட்டும் பார்த்து பண்ணணுங்க, கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் லவ் பிரேக்கப் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக. லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், திருமணம் வீட்டில் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை வந்து விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயப்பட்ட பொண்ணாக தான் இருக்குமே தவிர்த்து நீங்கள் வந்து தெரியாத பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கான கொடுப்பனைங்க உங்களுக்கு ஜாதத்தில் இல்லை. ஒரு தூரத்தை சொந்தமாவது இருக்கலாம். எந்த வயசில் வந்து திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய தசா புத்தி எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே ராகு தசால சுக்கிர புத்தி. இப்போ ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நவம்பர் 2025 வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த ஆல்ரெடி இன்னும் ஒரு 2 months அப்புறமா நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. ஏன்னா உங்களுக்கான கிரக சூழல்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கல. இது வந்து கொடுத்துச்சு அப்படின்னாலும் கெடுக்கக்கூடியதாக அமைப்பாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. கொஞ்சம் தாமத திருமணம் நல்லது. அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் திருமணம் பண்ணணும், இல்லைன்னா திருமண வாழ்க்கைன்றது பெரிய இஷ்யூவாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு சனி கிட்டத்தட்ட என்னென்னா காலபுருஷனுக்கு அது 2ஆம் பாவகம், உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் பாவம். உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்குங்க. ஆசை அபிலாசைன்றது என்னென்னா எனக்கு வீடு கட்டணும், நல்ல அதாவது அந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு செல்வந்தராக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக மெனக்கிடுவீங்க. உங்களுடைய படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் கற்றுருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பேஷனாக பண்ண விஷயம் தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக மாறி இருக்கும். உங்களுடைய ஸ்கூல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அச்சீவராக இருக்கக்கூடிய ஒரு டாப்பராக இருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் பேசணுன்னாலும் இந்த விஷயத்த வந்து நம்ம இப்படி சாஃப்டாக பேசணும், இந்த இடத்துல வாய்ஸ் ரொம்ப உயரமாக பேசணும், இது வந்து பிரச்சனைக்கான ஒரு விஷயம், நம்ம சொன்னதெல்லாம் என்ன தப்பு இருக்க போகுதுன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, நாம ஏன் பயந்து பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக முகத்துக்கு நேராக பேசக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இது நல்ல விஷயம் தான். பட் ஃபேமிலின்னு வரும்போது எல்லாத்தையும் முகத்துக்கு நேராக பேசுறது அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் உட்காந்துருக்க இடமே சனியினுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கு. உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் பாவகமாக இருக்குது. ஸோ அந்த வந்து விரயஸ்தானம் சொல்லுவோம் நம்ம 12ஆம் பாவகம் சொல்கிறது. ஸோ அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமடையக்கூடிய இடமா இருக்கும். உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடம்ன்றது மகர வீடாக இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும். புரிதல் ரொம்ப முக்கியம். சார் எப்போ வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? எந்த வயசில்? உங்களுடைய 35வது வயசுக்கு மேலே நல்ல வளர்ச்சின்றது இருக்கும். அதுக்கு முன்னாடி நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நிலைகள், அசிங்கப்படக்கூடிய நிலைகள் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொன்றுமே லேர்னிங்ஸாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு என்ன விஷயம் நீ கற்றுக்கிட்டேங்க, ஓகே நான் இங்கே என்ன பாடம் கற்றுட்டேன், இதை விட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுடைய தேடல் அதிகமாகவே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய செயல்பாடும் அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக நகரக்கூடிய நிலைக்கு தான் போகுமே தவிர்த்து டிகிரேட் ஆகாது, அப்கிரேடாக தான் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு வாய்ப்புகள் உண்டா உங்களுக்கு? இருக்குது, வந்திருக்கேன். பேரண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சின்ன வயசுலேருந்தேவும் எல்லாரும் கூட இருந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி தனிமையை ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு ஆள் மனசில் ஏதோ ஒரு தனிமை, ஒரு அன்புக்காக ஏங்குறது, ஒரு எமோஷனல் கனெக்டடு, அது மாதிரி ஒரு லோன்லியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேச மாட்டேங்க. அதாவது குரூப்பாக இருக்கிறாங்களா அப்பா நீங்கள் பேசுவீங்க, உங்கள்கிட்ட நீங்களாம் வந்து யாருனா வந்து பேசுனாங்கன்னா மட்டும் தான் பேசுவீங்க. அது வரைக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை மட்டும் இருக்கும். எதிர்கால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பிடிச்ச பொண்ணாக இருக்கணும். பழகி புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பு. நிறைய விட்டு கொடுக்கணும். சந்தேகப்படக்கூடாது. உங்கள்கிட்ட அந்த அதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டு நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களை அறியாமே உங்களுக்கு ஒரு சந்தேக குணம்னு ஒன்று வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி தெரியாது, இது ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப் நல்லபடியாக போகும்.
நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா நான் படித்தது வந்து பயாலஜி, மெடிக்கல் ஃபீல்ட் போகிறதுக்காக தான் எடுத்தது. நல்ல மார்க்கும் நல்லா ஸ்கோர் பண்ணேன். பட் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்கூல் படிக்கும் சரி, காலேஜ் படிக்கும் சரி, நிறைய இந்த மாதிரி டான்ஸ் காம்படிஷன் போகிறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். அதுதான் வந்து இப்போ நான் என்னோட கரியரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் மேம். ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே மேம், இன்றைக்கி எங்கள் கூட வந்து சேர்ந்து எங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து கிளியர் பண்ணிங்க. எங்கிட்ட இருக்கிற ஒரு காதல்னா என்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நல்ல தெளிவான ஒரு பதிவு கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மேம். நன்றி. நன்றிங்க.